மாட்டேன்னு ரோசக்காரனுக்கு காசை கொடு, மழுங்க பையலுக்கு பொண்ணை கொடுறாங்க. காசை ரோசக்காரனுக்கு கொடுத்தா சுருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டா காசை கொடுத்து விடுவேன். விக்காத வித்து கூட கொடுத்துருவாரு. அதான் விக்காதுன்னு தெரியுமா, என்ன மாதிரி காய விற்கிறேன். மழுங்க பையலுக்கு பொண்ணை கொடுத்தாத்தா என்ன திட்டினாலும் தலையை கீழே போட்டு அவன் பாட்டு சாப்பிட்டு போயிருவேன். புரியுதா? புரியுதுங்க. சமானா போ, உனக்கு எனக்கு சண்டை வேண்டாம். ஓகே, நல்லா குளுக்குற, எதிர்காலத்தில் உதவும். பிசினஸ் இளநியா? என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கிய? இளநீ அவ்வளோ பழனி. இளநீ என்ன விலை? இளநீ என்ன விலைமா? ஒன்னு எடுத்தா 25 ரூபா, ரெண்டு எடுத்தா 50. ஒன்னு எடுத்தா எண்ணெய் எடுத்தான்னு சொல்லல, ஒன்னு எடுத்தா ஒரு இளநீ எடுத்தா 25 ரூபா, ரெண்டு எடுத்தா பார்வையே சரியில்லையே. அரை பார்வைதான். அது தீபாவளிக்கு பலகாரம் போட்டதுல எண்ணெய் தெளிச்சு விழுந்துருச்சு முகத்துல. அதான் திஷ்டி போட்டு வச்சிருந்தா. அடுத்த சொல்லி கொடுத்த கரெக்டா சொல்லியிருக்க. அம்மாவை பத்தி பேசுனேன். உங்க கண்ட்ரோல், அது நம்ம கண்ட்ரோல். ஓ மாமியாளா? மாமியா வேணும் உங்களுக்கு. உங்களுக்கு அதா என்ன வண்டியில வரல அண்ணன் தம்பின்னு பேசுங்க. இப்ப முறை மாறிக்கிடுச்சு. சும்மா ஒரு முண்டையும் மதிக்க மாட்டேங்கிறாள். இனிமே அதை மதிச்சா என்ன, மதிக்கிறாட்டி ஒரு காலத்துல பூ போட்டு கும்பிட்ட கோயில், ஒரு காலத்துல சூடங்குளத்து கூட ஆள் இல்லை. கும்பிட்டாலும் சரி, ஒரு நாளைக்காவது சாம்பிராணியாவது ஓட்டு போடாம. இனிமே நெருப்பு வச்சு வாக்கலாம். அப்படியாவது செய்யப்படாது. சாம்பிரான்ல கிராஸ்ல வந்துருக்காங்க. கரெக்டா நேர் பொசிஷன் வரணும். ஓகே, அதுதான் முறை, அது வழி கிடையாது. கற்பனை பண்ணிட்டு இருக்கியா?
அடட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 ட
கையில வளைக்குது. எவ்வளவு என்ன ஒரு ஆச்சரியம். அட சீக்கிரம் சொல்ல சொல்லுங்களா. அப்படியே பரமசிவன் பார்வதி ஆடாடாடா. கால் வலிக்கிறா கீழே என்னங்க அந்த பாப்பா எங்க பரமசிவன் பார்வதி சரி பாப்பா காணும். குத்துக்கொண்டு போயிடுச்சா பாம்பு சேர்த்து பல வருஷம் ஆச்சு. அப்பா, நாக்கு தள்ளிருச்சு. செத்த பாம்புக்கே உங்களுக்கு நாக்கு தள்ளுதுன்னா ஏய் உத்தரவாண்டவா தள்ளிட்டாலும் செல்லக்குட்டி உண்மையிலேயே சொல்றேன், ஏங்க உன்னை ரொம்ப பாராட்டுறேன். என்னது? பாராட்டுறேன். ஏன் உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்பதான் பாராட்டி இருக்கேன், பயன்படுத்தக்கூடாது. சிரிக்கிறேன்? உன்னை பார்த்து மட்டும் நான் கோவப்படாம இருக்கிற காரணம் தெரியுமா? உனக்கும் எனக்கும் ஏதோ ஒரு முன்ஜென்ம பந்தம் இருக்கு. ஓ, இதுல இருந்து எனக்கு என்ன தெரியும் தெரியுமா? நீங்க எனக்கு பூர்வ ஜென்மத்துல அண்ணனா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோ, அது தப்பு. நான் யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். யாரா இருக்கும்? இப்ப நான் சொல்லட்டுமா? நல்லா சொல்லுங்க. நீ யாருங்கிறது எனக்கு தெரியும், ஆ, ஆனா நான் யாருன்னு தான் உனக்கு தெரியல. ம், உன் பேரு ஜெயப்பிரியா தானே? என் பேர் தேப்பிலியாதா? நோட்டீஸில் படிச்சவங்க சொல்லக்கூடாது. சரி, தெரிஞ்சுதான் சொல்றேன். இல்ல யாராவது கூப்பிட்டு கூட தெரிஞ்சிருக்கலாம். உன் அம்மா பேர் கௌசல்யாவா? அம்மா பேர் கௌசல்யான்றது சங்கத்துல தெரியுமே, அதை வச்சு நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. சரி, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். யாருக்கும் தெரியாத ரகசியத்தை நான் சொல்லட்டுமா? என்ன ரகசியம்? உனக்குள்ள அடையாளத்தை நான் சொல்லட்டுமா? சொல்லுங்கப்பா, நாடகத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். அது அடையாளம் ராஜபாடி சொல்றாது. நான் உனக்குண்டான அடையாளத்தை சொல்றேன். எங்க சொல்லுங்க பாப்போம். உன்னுடைய முதுகுல வலது பக்கத்துல ம், மாங்காய் சைஸ்க்கு ஒரு மச்சம் இருக்கா? மாங்காய் செய்யுங்க. இருக்கா? ஆ? நல்ல மக்களுக்கு தெரியுமா? இருக்கு. அவர் யாரும் அவர் எனக்கு அப்பேன். அவர்கிட்ட சொல்லு. என்னது? ஒரு அவன் ஒருத்தர் அம்மா அவளுக்கு இருந்தா நீ சொல்லுன்னு தெரியும். உன் பெத்த உள்ள இல்லையா? மச்சம் இருக்கா இல்லையா? அப்பாவுக்கு எப்படி ஓ, தெரியும்? பெத்த உள்ள தூக்கி வளர்த்தவன் தெரியாதா? இல்ல சின்ன பிள்ளைல இத்தனை கேண்டா இருந்திருக்கும். வளர வளர பெருசாகும்ல. ஆமாங்க, மச்சம் பெருசா வளரும். சின்ன பிள்ளை இந்த மாதிரியா இருக்கு உனக்கு நாங்க புரியுதா? சேர்த்துல இருக்கிறவங்க அப்பா கற்பனை இருப்பாரு. என்ன சொல்லிட்டு இருக்க? சின்ன பிள்ளைல கிழக்கா சேர்க்கிருந்துச்சு, இப்ப பிள்ளைக்கா சேர்க்க ஆலையா? மச்சம் மச்சம் வந்து பெருசா, மூக்கு சின்ன 5 பெருசா இல்லையா? கண்ணு சின்னதா. ஆ, அப்புறம் அப்பா வெளியே போ, வா வா வா, கோட்டுக்குள்ள வா. கோட்டுக்குள்ள வரணுமா? நீ அப்பயும் போனேன்னாக்கா எனக்கு பிரச்சனை இருக்கு. சரி, இதைத்தான் நீங்க ஒத்துக்கிறீங்க இல்லையோ? இப்போ ஒண்ணு கேட்கிறேன். ஏய், உன் நெஞ்சில ரொம்ப பெட்ட அசிங்கமா பேசுறேன். நெஞ்சுக்கிறது அசிங்கமா? சரி. ஏயா, இது கை, இது காலு, இது நெஞ்சுன்னு தானே சொல்லுவான். ஆமா ஆமா. இதுல ம், பாயாசத்துல போடுவோம்ல திராட்சை, அது மாதிரி 2 மரு இருக்கா? எப்பா எப்பா என்னப்பா பாத்து எப்பா? உட்கார்ந்திருக்கீங்க? என்ன கேள்வி உங்க உட்கார்ந்து? அப்பாட்ட கேளு. பெத்த தகப்ப கேளு. இல்லைன்னு சொல்லட்டாங்க. என்னங்க எப்பா மகளுக்கு இருக்கா இல்லையாப்பா? ஐயையையையோ. பெத்த தகப்ப இல்லைன்னு சொல்லட்டேன். அது அம்மாவுக்கு இருக்க சொல்றியா? அப்படித்தான் இருக்கும். அதுக்கு மேல இருக்காரு. ஐயோ, தாய்க்கு பிள்ளைக்கு ஒரு மாதிரி தான் வரும். இருக்கா இல்லையா? சொல்லிட்டாரு. சரி, இதை கூட நீ ஒத்துக்கல விடு. இப்ப முக்கியமான அடையாளம் சொல்றேன். உன் இடுப்புக்கும் கீழே, தொடைக்கும் மேல இவ்வளவு நேரம் வெட்டுக்காய தலைமுருக்கா? எப்பா லூசு, என்னப்பா யோசி- நீ சின்ன பிள்ளையில பென்சில் சீவும் போது பிளேட்ல வச்சு நமக்கு மாட்டிட்டேன். நான் தான் ஆஸ்பத்திரி தூக்கி ஓட்டேன், எனக்கு தெரியாதா? நீ யாரு? அப்படி கேள்வி என் சிங்கப்பட்டி. யார் நீங்க? உனக்கு தான் என்ன தெரியாது தவிர உம்மாளுக்கு எனக்கு நல்லா தெரியும். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எப்ப இல்லைங்க போது உன் அம்மாவும் நானும் நீங்களும் சரி ரைட்டு. சின்ன வயசுலயே ஏம்மா ஏம்மா அவரு உங்க லூசு உங்க அம்மாவை அவரு ஏன் சார் ஐயோ, என்ன பண்ணீங்க?
ஏன் சகல கோபப்படுறாப்ல? வெட்டு காயம் என்ன முறை மாறுது இல்லையா? உங்க அம்மாளும் நானும் அக்காளும் தம்பியும். நான் தாய் மாமன். உன்னை தூக்கி வளர்த்த வேண்டி நீ குழந்தையா இருக்கும்போதே எங்க அம்மா என்கிட்ட சொல்லுவா, உனக்கு அப்ப 1 வயசு இருக்கும். என்ன யோசிக்கிறீங்க? ஞாபகப்படுத்துற பழைய பல விஷயம். நினைவுமா எனக்கு அப்ப 4-5 வயசு இருக்கும். 5 வயசு தான் இருக்குமா? அப்பவே ஆ உங்க அம்மா உனக்கு தான் நானும் எனக்கு தான் நீ முடிவு பண்ணிட்டான். அப்ப நீ தொட்டியில படுத்திருப்ப. ஏங்க சிரிக்கிறீங்க? ஏன் சிரிக்கிறீங்க? அதையும் 2 பேரும் உங்க அம்மா தண்ணிக்கு போகும்போது ஆ என்கிட்ட சொல்லிட்டு போவா, என்னது? தம்பி உன் முண்டாட்டி தொட்டியில படுத்திருக்கா. பொண்டாட்டினா சொன்னாங்க? அப்பவே நீ தான் முடிவு பண்ணிட்டான். ஆ நான் தண்ணிக்கு போயிட்டு வரேன். ம் அழுதுச்சுன்னா அதை இதை எடுத்து ஆட்டி காட்டுறான்னு சரியா? என்னையா சொல்லிட்டு இருக்க நீ? விளையாட்டு ஜாமாங்க அங்க இருக்கும். மொட்டையா சொல்லாம முழுசா சொல்லு. மொட்டை மொட்டையா சொல்லாம மயிரலி போட்டாங்க. ஏன் கொஞ்சம் சந்தனத்தை தடவி சொல்லு. கரெக்டா அவங்க அம்மா வாசப்படியை தாண்டுவா. ஆ நீ கத்திடுவேன். அச்சச்சோ. ஏய், எந்த பச்சை பிள்ளை விடுறான்னு கத்திருக்கீங்க? ரான்னு கத்துவேன். நான் ஒடியாந்து சேலையை விளக்கிட்டு பார்ப்பேன். என்னது? உங்க அம்மா சேலைய உங்க அம்மா சேலையில தாட்டி தொட்டிக்கிட்டு போட்டுருப்பா. பைக்க முடியல விலைக்கு பார்ப்பேன்ல. சிரிப்பா வருவேன். அழகா இருப்பேனா? வெள்ளை வெள்ளையர்னு மொட்டை குண்டியா படுத்துக்கிட்டு காலை வந்து எடுத்துக்கிட்டு ஆட்டோ மாத்திக்கிட்டு ஆனா வெனைய முடிச்ச வயவுல அப்பவே சேட்டேன். எடுத்து ஆட்டணும் லவக்கு நெட்டி கையில் விட்டுருப்பான். அது அம்மா மாதிரியே இருக்கு. என்னை ஆட்டவே விட மாட்டான், விட்டு கையில் விட்டுருப்பான். ஆனா இந்த சின்ன பிள்ளைகிட்ட எதை கையில விட்டாலும் என்ன செய்யும்? வாயில வைக்கும், வாயில வைக்கும். அதேதான் அவளுக்கு செய்யும். வாயில வச்சுட்டு கடிச்சா குமுக்கு குமுக்குன்னு பல்லு வேற இல்லையா? எனக்கு ஒரே பூச்சா. என்னையா சொல்லிக்கிட்டு இருக்க நீ? உனக்கு ஏன் கூச்சமா இருக்கு? எனக்கு ஏதோ மனசுக்குள்ள தோன்றதா. இப்ப செவத்தை கையில சுரண்டும் போது நம்ம பூசுதா இல்லையா? ஆமாங்க. அது மாதிரி அப்பவே உன்னை நான் தான் கட்டிக்கணும்னு நினைச்சேன். சம்பாரிச்சுட்டு வந்தா தான் உனக்கு பொண்ணு கொடுப்பேன். அப்ப இத்தனை வருஷம் எங்க போயிருக்கீங்க? போயிருந்தேன் வெளிநாடு. பெங்களூர். பெங்களூர் வெளிநாடு. சரி, அப்ப வேற ஏதாவது வச்சுக்கா. நீ எந்த ஊருக்கு வேலைக்கு போன? ஏதாவது ஒரு ஊருக்கு. சரி, அப்ப ஐயோ பாவம், அவரே புலம்பிட்டாரு. இது பெங்களூர் வேண்டாம், அமெரிக்கா வச்சுக்கோமா. போயிட்டு வந்தேன். பாஸ்போர்ட் இல்ல, திருட்டு விசால போயிட்டு வந்தேன் வச்சுக்க. அதுல கூட திருட்டு விசால தான் போயிட்டு வந்திருக்கீங்க. போயிட்டு வந்துட்டு சம்பாரிச்சுட்டு வந்தேன். எவ்வளவு வச்சிருக்கீங்க கையில? நான் எவ்வளவு வச்சிருக்கேன் உனக்கு தேவையாடி? எவ்வளவு வச்சிருக்கீங்க? காசு எவ்வளவு வச்சிருக்கீங்க? காசுக்காகவா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க போற? நீங்க தானேங்க என்னை வச்சு காப்பாத்தணும் சம்பாதிக்கணும் ஊருக்கெல்லாம் போயிட்டு. காசு பணம் முக்கியம் இல்லடி, நீதான் என் உயிர். பொண்டாட்டிய தெய்வமா மதிக்கிறவன் நான் ஒரு ஆள் தான். 10 பைசா உங்கள்கிட்ட வரதட்சணை நான் வாங்க மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏங்க பொண்ணு வீட்டுல காசு வாங்குறவன் எவனுமே ஆம்பளை இல்லைன்னு நினைக்கிறவன் நான். ஏன்? நாம கொடுத்து தான் கட்டிட்டு போகணும். கண்டிப்பா. வரதட்சணை வாங்குறவன் எவனுமே சுத்தமான ஆண்மகன் கிடையாதுங்கிறது என்னுடைய குறிக்கோள். ஏன்னா காலம் முழுக்க நம்ம வீட்டுல வந்து நமக்கு துணியை வச்சு போட்டு நம்ம பிள்ளைய பார்த்து நம்ம கொண்டாடி நம்ம அப்பையும் ஆத்தா எல்லாத்தையும் பார்த்து நமக்கு எல்லா சுகத்தையும் கொடுத்து காலம் முழுக்க நமக்கு பணிவிடை செய்யறாளே, அவளுக்கு எவ்வளவு நம்ம சம்பளம் கொடுக்குறோம்? அவகிட்ட வீட்டுல போய் பைக்கு கொடு, சங்கிலி ஓடுன்னு கேட்கிறாங்க ஆம்பளையா? நான் சுத்தமான ஆம்பளை, 10 பைசா அவனுக்கு வேண்டாம். உன்னை கூட்டு கூட்டு உன பவுன்லயே நான் அலங்கரிப்படி ராஜாத்தி. என்ன என் வீட்டுக்கு வந்து விளக்கேற்ற போறவன் நீ, உனக்கு நான் தான் செய்யணுமே தவிர நீ எனக்கு செய்ய வேண்டாம். ஆனா நான் உனக்கு அவ்வளவு செய்வேன். காலம் முழுக்க நீயா என்னை செய்யணுமே தவிர. இங்க இதுக்குதான் இவ்வளவு வசதி நிக்க செய்ய. உன்னை வச்சு என்ன செய்யணும்? கட்டின பாவத்துக்கு நீ அதையும் சொல்றீங்க. குடும்பம் குடும்பம் நடத்தணும்னு சொல்ல வந்துட்டு
என் மான மரியாதையை உன் கையில ஒப்படைக்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சப்போஸ் ஒருவேளை தண்ணியை போட்டு வந்து எங்கிட்ட நகையை கழட்டி இப்படி கொண்டு போய் அடகு வச்சு கொடுத்து நான் தானே உனக்கு போடுறேன். நீ தான் போடுற, அப்புறம் போதையில வந்து இது பண்ணி நான் போட்டதை கொடுத்தா என்னடி உனக்கு உங்க அப்பா வீட்டுல என்ன கொடுத்தா அதை போட்டு அப்ப நான் மிதிக்கலாம். அப்ப எனக்கு உரிமை இருக்கு. ஆஹா. எப்ப வீட்டுல இருந்து போட்டு வந்தீங்கன்னா நான் கலட்டுறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. இப்ப புரியுதா விஷயம்? இந்த தெரிஞ்சு போச்சுருவோம் சும்மா சொன்னாடி பைத்தியக்காரன். ஏன்னா எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், வாழ்க்கையில எல்லாரும் ஜெயிங்க, எல்லாரும் ஜெயிக்கணும். ஆனா தோத்து போகணும். தோத்து போகணுமா? பொண்டாட்டிகிட்ட தோத்து போங்க, வாழ்க்கையில ஜெயிக்கலாம். ஏன்னா பொண்டாட்டிங்கிறது யாரு தெரியுமா? யாரு? தாய்க்கு சமம். ஏன்னா தாய்க்கு பின் தாரம்னு ஏன் சொன்னான்னா, நம்ம வாழ்க்கையில நமக்கு அம்மாளுக்கு அப்புறம் நம்மளை நல்லது கெட்டது பார்த்து பீ மூத்திரம் அழுற பொண்டாட்டி தான் அல்வா, வேற எவ்வளவு அழ மாட்டான். ஏன்னா நமக்கு ஒண்ணுன்னா கண்ணு கலங்குறவ, சொந்த பந்தம்லாம் அழுகலாம், அது ரத்த சம்பந்தம். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து 3 முடிச்சு போட்ட ஒரு காரணத்துக்காக நம்ம அழுதா அவ அழுது, நம்ம சிரிச்சா நம்ம கூட சிரிச்சு, நமக்காகவே அவ ஆத்தா அப்பே அண்ணன் தம்பி எல்லாத்தையும் விட்டது புருஷன் தான் வாழ்றாளே, அந்த தெய்வத்துக்கிட்ட தோத்து போறதுல எந்த தப்புமே இல்லையா? ராஜாக்கு உனக்காக நான் கட்டுப்படுறேன். உன் காலில் விழுக சொன்னாலும் விழுவண்டி. ஏங்க இந்த பொண்ணை கட்ட போறீங்களா? ஏன் இப்படி அவரை கேக்குறீங்க? கட்ட போறியாமா? ஆமா. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒண்ணு செய்யுங்க. என்ன செய்யணும்? நீங்க உங்க வீட்டுக்கார மாட்ட கேட்டுக்குங்க, நீங்க உங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டுக்க, நானும் எங்க வீட்டுல கேட்டுக்கிறேன். நீங்க எதுக்கு கேக்குறீங்க? இவங்க 2 பேரும் நீ கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு. அதானே பார்த்தேன், என்ன ஃப்ளோல இவரு அவர் சொன்னது என் வீட்டு ஓனர்ட்டையும் உங்க வீட்டு ஓனர்ட்டையும் கேட்க சொல்றாப்ல. ஓ வீட்டுக்கு அந்த அவங்க பெரியவங்க இல்லையா, அதுக்காக நீங்க பொழைச்சுக்குவீங்க. கையா குடும்பத்தை குழப்பம் நோடுவேன். அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்ப அவர் ஏன் அப்படி இதுதான் ஃபர்ஸ்ட் என்னது? கல்யாணம். என்ன நினைக்கிறீங்க? உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. எதுக்காக கண்ணே எதுக்காக, நீ எப்பவும் இப்படி எட்டி இருப்பது எதுக்காக? எதுக்காக கண்ணே எதுக்காக, எட்டி இருப்பது எதுக்காக? கண்ணுக்குள்ள வந்து கலகம் செய்வது எதுக்காக? கண்ணுக்குள்ள வந்து கலகம் செய்வது எதுக்காக? காலுக்குள்ளே வந்து முடிவு சொல்வது மெதுவாக. உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. ஒரு தரம் படிக்கணுமா, இல்லை பைத்தியமா பாடி ஆடி இருக்கணுமா? பள்ளியில் இன்னும் ஒரு தரம் படிக்கணுமா, இல்லை பைத்தியமா பாடி ஆடி நடிக்கணுமா? துள்ளி வரும் காவேரியில் குதிக்கணுமா, துள்ளி வரும் காவேரியில் குதிக்கணுமா? சோழ நீங்க எதுலாம் மனம் கிடக்கணுமா? உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. இலங்கை நகரத்திலே இன்னும் வந்து இருந்த இந்த மக சமுத்திரத்தை இங்கே வந்து தாண்டிடுவேன். இலங்கை நகரத்திலே இந்த வள்ளி இருந்த இந்த மக சமுத்திரத்தை இங்கே வந்து தாண்டிடுவேன். மேகம்போல வீடு எங்களிடம் மிதந்திடுவேன், மேகம்போல வீடு எங்களிடம் மிதந்திடுவேன். இது உங்கள் மலைக்குள்ள எது வந்தாலும் தாங்கிடுவேன். உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. எதுக்காக கண்ணே எதுக்காக, நீ எப்பவும் இப்படி எட்டி இருப்பது எதுக்காக? கலகம் செய்வதும் எதுக்காக? கண்ணுக்குள்ள வந்து கலகம் செய்வதும் எதுக்காக? காதுக்குள்ளே வந்து முடிவு சொல்லுது மெதுவாக. உனக்காக எல்லாம் உனக்காக, உடல் உயிர் ஒட்டி இருப்பது உனக்காக.
என்ன விடுற? என்ன பண்ணிட்டோம்? நான் வீட்டுக்கு போறேன். சரி. கட்டில எடுத்து போடு. கட்டில என்ன கட்டில? கைத்து கட்டில. எதுக்கு மாமா? இரும்பு கலாச்சாரம், தமிழ்நாட்டு கலாச்சாரம். கைத்து கட்டில போடு. மேல ஜமக்காலத்தை வச்சிரு. எதுக்கு ஜமக்காலத்தை வைக்கணும்? கைத்து சந்துக்குள்ள போயிடும். என்ன? கையால உள்ள போயிருமா இல்லையா? லூசு. லூசு லூசுன்னு சொல்லாதீங்க. பார்த்து சொல்றேன். லூசா கேட்டானே. சரி. அப்புறம் என்ன பண்றா? சொல்லுங்க. ஒரு பசும்பால் எடுத்து வைக்கிற. எதுக்கு ஒரு குடம் எடுத்து வைக்கணும்? அபிஷேகம் பண்ண போறோமா? கேள்வி. குடிச்சு விட்டு படுப்பாரு. அது இல்ல, நேந்திரம் பழம் இருக்குல்ல, கேரளால இருந்து வரும்ல, இவ்வளவு நீளம். அதுல ஒரு 6 பழம் வாங்கி வை. எதுக்கு 6 பழம் போதுமா? நீ தான் சொல்லணும் போதுமா பத்தாதான்னு. அது 6 பழம். யாரு பழம்ங்கிறது அப்புறம் தான் தெரியும். ஏன்னா அந்நேரத்துல ஓட்டம் இருக்கு, அது பசிச்சதுன்னா என்ன செய்ய முடியும்? இது இருந்துச்சுன்னா உரிச்சு உள்ளதை இடிப்பு ஏன் சாப்பிட்டு படுத்துக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணி வை. மாமா வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் எடுக்கணும். நீ எல்லாம் மனுஷனா? நீ ஒண்ணே கல்யாணம் பண்றது பையனை கல்யாணம் பண்ண போயா? ரெஸ்ட் எடுத்து பால் பழம் தான் தேவைப்படுது. மயனை கல்யாணம் பண்ணாலும் நம்மள கல்யாணம் பண்ணாலும் நம்ம பீரியடுன்னு ஒன்று வராமையா போகுது. கணக்கு பீரியடுன்னு ஒன்று இருந்தா சயின்ஸ் பீரியட் வராமலா போகும். அந்த பீரியட்ல பார்த்துக்கணும். அதுக்கு ஒரு வரலாறு இல்லாம பேரும். ஓ, அந்த பீரியட் நீ எதிர்பார்க்கறியா? கொண்டு விடு ராஸ்கல். போயிட்டு போறா. இப்ப போனா இதுக்கா நான் வருத்தப்பட நினைச்சியா? டோன்ட் கேர். என்ன மயத்துக்கு நாங்களாங்கிறேன். சுண்டி விட்டா 100 வரும். என்ன பங்களே? இப்ப கூட 2 வந்துச்சு. நாயா போயிடுச்சு. இங்க அது நிக்கும் போது அதுக்கு வேலை இல்லைன்னு போயிடுச்சு. இருந்தாலும் துக்கம் தொண்டை அடைக்கிறா. கிடைச்சது கிடைக்காம போச்சு கிடைக்கும். ஆனா ஒரு முட்டா பையனா வாழ வரும்ல. நான் என்ன மூடனா? ஒரு கதை சொன்னான். என் கதை சமாதிகள் எல்லாம் காதலில் தோல்வியுற்றுவதான் போல இருக்காது. பெண்ணை படைக்காதே பாவம் ஆண்களே, பரிதாபம் நாங்களே. உன்னை மறக்க முயலுகின்றேன், அதுவும் முடியவில்லை. உன்னை நினைக்க முயலுகின்றேன், அதுவும் முடியவில்லை. கல்லை உடைத்தாய் அழகான பெண்கள் கையை உடைத்தால் கையை உடைத்தால் நேர்வதும்
பாலைவனங்களோ பரிதாபம் நாங்களே மடையனோ சொன்னான் சொர்க்கமா பெண்கள் உலகமே நரகமே கதை சொன்னார் என் கதை அதுதான் இது